கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கிருபையாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே ஜீவனாகி அவரை நமக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய ஜீவன் நாம் அறிந்து கொண்டபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவா? அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். இயேசு கிறிஸ்துவை ஜீவனாக வைத்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகம் பரிபூர்ண ஆனந்தத்தையும், அவருடைய வலது பாரிசம் நித்திய பேரின்பத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்களாகிய நாம், ஜீவனுள்ள மார்க்கத்தை தெரிந்து கொண்டவர்களாகிய நாம் தேவனுடைய சமூகத்தை முக்கியப்படுத்துவோம், அவருடைய வலது பாரிசத்தை முக்கியப்படுத்துவோம், அவருடைய ஆனந்தத்தையும் அவருடைய பேரின்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அங்கே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது தேவனுடைய சன்னிதானத்தில், தேவ சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவ மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும்படி நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜீவ மார்க்கமாகி இயேசுவை அறிந்து கொண்ட நாம், சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம், ரட்சிப்பை ருசி பார்த்த நாம் தேவனுடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் முக்கியப்படுத்துவோம், அவருடைய வலது பாரிசத்தை முக்கியப்படுத்துவோம், அவருடைய சன்னிதானத்தை முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் அங்கு ஆனந்தத்தை வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், பேரின்பத்தை வைத்திருக்கிறார், சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடி தேடி அதை இழந்து போனவர்களாய், துக்கங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலைமையில் காணப்படுகிற அநேகர் உண்டு. இன்றைக்கு நீங்கள் ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை ஜீவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையாகிய ஜீவ மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த சமூகத்தை நாம் முக்கியப்படுத்துமோ, பரிபூர்ண ஆனந்தத்தையும் அவருடைய வலது பாரிசத்தை நாம் முக்கியப்படுத்துமோ, நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, ஜீவ மார்க்கத்தை எங்கள் வாழ்க்கையில் தெரியப்படுத்தினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த மார்க்கத்தில் நடந்து உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய வலது பாரிசத்தையும் முக்கியப்படுத்தி, உம்முடைய சன்னிதானத்தை முக்கியப்படுத்தி, கர்த்தாவே ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.